அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து. இன்றைக்கி என்ன பேச வரோன்னா, இன்றைக்கி நடந்த சட்டசபை இந்த பேரவை கூட்டத்தில் கவர்னர் கலந்துக்கினார். கவர்னர் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டினுடைய தலைமை என்ன எழுதி கொடுக்குதோ அதை படிப்பாங்க. ஆனால் இந்த முறை ஏற்கனவே நம்ம தலைவர் திராவிட மாடல் தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது நம்ம எழுதி கொடுத்ததை ஒரு 60% படிக்க முயற்சி செய்து 40% படிக்காமல் தவிர்த்த பழைய ஆளுநர் ரவி இருக்கும்போது பிரச்சனைகள் நிறைய நடந்தது. அவர் வரும்போது நீராறுங்கடல் பாடும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அவர் ஏஞ்சி போயிடுவார். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த விசில் விஜய் இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ என்ன ஆளுநர் வந்தார், விஜய் எழுதி கொடுத்ததாக அந்த லாட்ரி சீட்டு புரோக்கர் ஆதவ் அர்ஜுனா தான் சொல்கிறான். இன்றைக்கி விஜய் எழுதி கொடுத்தாரு, அதை ஆளுநர் அப்படியே படித்தார். எனக்கு இது முந்தானேத்திக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் இருந்தார்ல, பழைய காலத்து அந்த ஜெயிலு கூட 304A ஆக்சிடெண்ட் கேஸில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கேல இருந்த அந்த ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ், அந்த குரூப் ஆஃப் காலேஜினுடைய ஓனர் ஜேபிஆர். அப்படி நான் லா காலேஜில் படிக்கும்போது அவர் ஈவினிங் காலேஜில் படித்தார். அப்போ எம்ஜிஆர் காலத்தில் அவர் அது குடிசை மாற்று வாரியம் அவருக்கு வாரிய தலைவராக கொடுக்கப்பட்டது. அந்த வாரிய தலைவராக கொடுக்கப்பட்ட காலத்தில் அள்ளப்பட்ட பணம் தான் இன்றைக்கு இத்தனை இன்ஜினியரிங் கல்லூரிகள். அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல. நிறைய அதிமுககாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேபிஆர் இவ்வளோ சம்பாரிச்சார், அது மூலயமா தான் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜுங்க கல்வி நிறுவனங்கள் எல்லாம். அது எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அது அவங்க யாரும் மறுக்கலை. ஜேபிஆர் உயிரோடு இருக்கும்போதே மறுக்கலை. ஜேபிஆர் காலேஜில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவர் மேலே ஒரு வழக்கு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வேண்டுமென்றே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாருன்னு அவர் மேலே ஒரு 304A ரேஷ் நெக்லிஜென்ட், அதான் டெத் பை ரேஷ் நெக்லிஜென்ட் அப்படின்ற ஒரு கேஸில் அவங்க எம்ப்ளாயி செஞ்ச தப்புக்கு ஓனர் மேலே வைக்ரேஸ் லயபிலிட்டி அப்படின்ற ஒரு இதில் அவரையும் அக்யூஸ்ட் ஆக்கி வேணுங்கன்னே சென்ட்ரல் ஜெயில் போகிறாங்க. அதோட அவர் உடம்பு கூனி போய் இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் தான் இன்றைக்கி இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 கையிலையும் பார்த்தா கருப்பு ஒன்று கட்டின்னுக்கிறாரு. எதுக்கு வெள்ளை சட்டை போடுறாரு, கருப்பு கட்டின்னுக்கிறாரு, எதுக்குன்னு தெரியல. பாவம், அவருக்கும் ஏதோ ஜாதகாரன் சொல்லிக்கிறான் போல. ஈஸ் பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன் ஃபெர்னாண்டோ. பட் அவருக்கு யாரோ ஒரு ஜாதகாரன் சொல்லியும் போகிறது, நீ வெள்ளை சட்டையில் கருப்பு கட்டின்னு போ. நம்ம வைகோ பையன் இருக்கிறான்ல, அந்த திருச்சியில் நம்ம திமுக ஓட்டில் ஜெயிச்சானே ஒரு பையன், அந்த ஐடிசி கம்பெனி டொபாக்கோ கம்பெனியினுடைய சவுத் இண்டியனுடைய ஹோல்சேல் டீலர் வைகோ பையன். வைகோ சாராய கடையை மூடுங்க, புகைப்பழக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னு போராடுவார். அந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைஸ் ஆலையை மூடுங்க அப்படின்னு போராடினார். அவர் கமிஷன் கொடுக்கல யாரும். அவர் ஒன்றும் இல்லாத ஆளுன்றனால அவருக்கு கமிஷன் கொடுக்கல அந்த கம்பெனி. அதனால் அவர் உடனே எல்லாரையும் கூட்டுன்னு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும், பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு உயிர் பாதிப்பு வரும் அப்படின்னு தூத்துக்குடியில் போட்டு அதில் 15-17 பேர் மேலே எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சுட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரம் நிருபர்கள் கேட்குறாங்க, என்னங்க 17 பேர் போராளிகளை சுட்டுட்டிங்கன்னு கேட்டால், அப்படியா, எனக்கு தெரியாதே, நான் டிவியில் தான் பார்த்தேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒதுங்கி கொண்ட அந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் 2006லேருந்து 2011 வரைக்கும் 2015லேருந்து 20 ஆண்டு வரைக்கும் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் கூவத்தூர் சசிகலா மூலயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலில் விழுந்து ஊர்ந்து சென்று பதவியை வாங்கின அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கிற சி.வி. சண்முகம்,
எல்லாமே சொல்கிறாங்க. பல மாவட்ட செயலர்கள் சொல்கிறாங்க அவரை பற்றி. ஊர்ந்து சென்று அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவி வாங்கினவர் தான். அவர் இருக்கும்போது தான் அந்த தூத்துக்குடியில் அந்த ஷூட்டிங் ஆர்டரு அது வந்து திமுக ஆட்சியில் திருமதி அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு ரிப்போர்ட்டும் ஆணையமும் அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டு வந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இந்த திமுக ஆட்சியில் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நாங்கள் வந்து இந்த ஆட்சி எங்களுக்கு கொடுத்தால் 21 நாங்கள் வந்து எல்லா அதிமுக மந்திரி மேலே இருக்கிற வழக்குகளை தூசி தட்டி நாங்கள் வந்து கேஸை நடத்துவோம் அப்படின்னு நம்ம அருமை தலைவர் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரங்களிலும் 2021 தேர்தல் பிரச்சாரங்களிலும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் அதை சொல்லியிருந்தார். ஆனால் 5 வருஷமாக பாவம் அவருக்கு எதுவுமே கிடைக்கல போல் இருக்குது. அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிமுகவில் முன்னாள் அமைச்சருங்க முதல் மந்திரிக்கு மேலே கேஸ் போட்டிருக்கலாம், வழக்கு நடத்தி இந்த 5 வருஷத்தில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கலாம். தெரியல, அவருக்கு ஏதோ தடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அந்த 3 ஏக்நாத் ஷிண்டேக்கள் அதில் உள்ளே போய் உள்ளே நுழைஞ்சி அவரை மாற்றி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கல, உலகமே சொல்லுது, காரி துப்புது. திமுக காரனும் காரி துப்புறான், அதிமுக காரனும் காரி துப்புறான். அதிமுகவுக்கு பிடிக்காத அதிமுக காரன், ஹேய் ஏண்டா உன் தலைவர் எங்கள் அம்மாவை ஜெயலலிதா மாதிரி இல்லை அப்படின்னு காரி துப்புறான். திமுகவில் இருக்கிற அத்தனை 90% கட்சிக்காரன் இந்த இவர் ஏன் ஸ்டாலின் ஏன் வந்து ஜெயலலிதா மாதிரி இல்லை, ஐய இது வேஸ்ட் ஆச்சு. இதே ஜெயலலிதா அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் விஜய் வந்திருப்பானா, இந்த லாட்ரி புரோக்கர் வந்திருப்பானா, உள்ள அதிமுகக்குள்ளே அந்த பொம்பளை வந்திருப்பாளா, லாட்ரி புரோக்கர் பொண்டாட்டி வந்திருப்பாளா, இங்கே இது மாதிரி ஆட்சி மாறி இருக்குமா அப்படின்னு காரி துப்புறான் திமுககாரன். கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் காது வாடகைக்கு விட்றீங்களா இல்லை காதை மூடினுக்கிறீங்களான்னு என்னான்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் டெய்லி டிவி பார்க்குறீங்களா என்னான்னு தெரியல. தயவு செஞ்சு திமுக தலைமைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி டிவியில் நடக்கிற 7 to 9 கேள்வி நேரம் அது மாதிரின்னு நிறைய டிபேட் நடக்குது, அதில் போய் பாருங்கள். காரி 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 நம்மளை துப்புறாங்க. இந்த காரி துப்புறதை பற்றி நீங்கள் கவலைப்படாமையே நீங்கள் இன்னும் வாழ்ந்துனுக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்கு வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அருணா ஜெகதீசன் கொடுத்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய முடிவை வச்சு நீங்கள் இபிஎஸ் மேலே வழக்கு தொடுத்துருக்கலாம், இந்த நேரம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கலாம், சாட்சி விசாரணை பண்ணியிருக்கலாம். பண்ணலை. 7 மணி மேலே பல கேஸ் இருந்தது, நான் வந்த உடனே தூசி தட்டுவேன், நீங்கள் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. தங்கமணி மேலே மின்சார ஊழல், நிலக்கரி வாங்கினதுல ஊழல் இருக்குதுன்னு சொன்னீங்க, கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க மனு. அதில் இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம், சார்ஜ் ஷீட் போட்டிருக்கலாம், கேஸ் நடத்தியிருக்கலாம், பண்ணலை. சிவி சண்முகத்துக்கு மேலே பண்ணலை. ஆக நீங்கள் யார் மேலேயுமே பண்ணாமல் உங்களுக்கு இந்த 3 ஏக்நாத் ஷிண்டேக்கள் உங்களை அதிமுக பக்கம் திரும்ப விடாமல் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆண்டவனுக்கு வெளிச்சம். அதை தான் இன்றைக்கி இந்த இவிஎம் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கற்றறிந்த மனிதர்கள் உள்ள நாடு, நாங்கள் தான் வந்து எஜுகேஷன் லெவலில் மேலே நிற்கிறோம், எங்களை யார் வந்து தேர்தலில் சட்டசபையில் யாரை தேர்ந்தெடுக்கணும், பார்லிமெண்ட்டில் யாரை தேர்ந்தெடுக்கணும், ஒன்றிய அரசில் யாரை பிரதமர் ஆக்கணும், சட்டசபையில் யாரை நான் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப படித்த மக்களாக இருக்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய நாடு வளர்ந்துட்டோம், இந்தியாவிலேயே நாங்கள்லாம் முதன்மாடி நாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு இவிஎம் மிஷின் மூலமாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒரு பில்லக்கா பையனுக்கு நான் ஆட்சி தரேன், நீங்கள் எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு பில்லக்கா பசங்க, ஒரு பில்லக்கா பையன் இந்த நாட்டை ஆளணும், நீங்கள்லாம் வள்ளிக்கணும், உங்களுக்கு நீங்கள் வேதனைப்படணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி இவிஎம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்றைக்கி இவிஎம் மூலியமாக அது செஞ்சுருக்கிறது. அதை நீங்கள் ஒத்துக்கவும் இல்லை, அதுக்கு ஒத்துக்க உங்களுக்கு தெரியலையா என்னான்னு தெரியல. நீங்கள் எந்த பாசறையில் வளர்ந்தீங்கன்னே எனக்கு தெரியல.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக என்னென்னா, கலைஞரனுடைய மகன் எந்த பாசறையில் வளர்ந்தீங்கன்னு தெரியல. தவறான பாசறையில் வளர்ந்துட்டீங்களா என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இன்னும் கூட என்ன விஷயமே தெரியல. இன்றைக்கி பாருங்கள், சட்டசபையில் நீங்கள் என்ன கேட்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இவர் வரும்போது, ஆளுநர் வரும்போது நீராங்கழுத்தோ பாட வச்சுட்டான் விசில் விஜய். உடனே தேசிய கீதம், அதுக்கப்புறம் செஷன் நடக்குது, முடியும் போது தேசிய கீதம், ஒரு முறைக்கு 2 முறை தேசிய கீதம். இதில் என்ன போங்க பிரச்சனை வருது, அதில் என்ன உங்களுக்கு இப்போ சண்டி சாக்கடை என்ன உங்களுக்கு இப்போ? என்னத்தை நீங்கள் இது பண்ண போகிறீங்க? கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி உட்காந்து உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுருக்குறான். நீங்கள் இந்த கூட்டணியை அமைக்கிறதுக்காக ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அமைச்சிங்க. அவங்க பண்ண அந்த உங்களுடைய கன்கரண்ட்டோட இல்லை உங்கள் கன்கரண்ட் இல்லாமல் பண்ணாங்களான்னு தெரியாது. அவங்க எல்லாமே கூட்டணிகளை மன ரீதியாக மன உளைச்சல் ஆக்கியிருக்கிறாங்க போல இருக்குது. அந்த மன உளைச்சல் தான் இன்றைக்கி இடது கம்யூனிஸ்டில் 2 கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, இன்றைக்கி வைகோ பையன் முதல் கொண்டு உட்காந்து பேசினுக்கிறார் அசிங்கமாக. என்னுடைய உறுப்பினர் கார்டை ரத்து பண்ணிட்டாங்க, அவங்க திமுகவில் உறுப்பினர் கார்டு கொடுத்து திமுகவில் ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் மற்றவங்கள மாதிரி எங்களால் மாற முடியாது அப்படின்னு மனவேதனையை கொட்டியிருக்காரு. ஆக மதிமுக என்ன நிலைமையில் இருக்குது, வைகோ என்ன நிலைமையில் இருக்கிறான் அப்படின்னு கூட, அவன் பையன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு கூட உங்களுக்கு செய்ய முடியல. இந்த ஒரு மதிமுகவை ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியை 20 வருஷமாக நீங்கள் வச்சுன்னுக்கிறீங்க. இன்னும் அதை கொண்டு நீங்கள் உள்ள அதை நீர்மூலமாக்க உங்களுக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு கட்சி அதிமுக நீர்மூலமாக இன்றைக்கி பண்ணின்னு இருக்குது எல்லா விஷயத்தையும். 20 வருஷமாக மதிமுக, 25 வருஷம் மதிமுக நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போன கட்சி நீர்மூலமாக்க உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு யுக்தி தெரியல. உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் படிங்க, நீங்கள் எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க. மதிமுக நண்பர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை, மாவட்ட செயலாளர்களை, மாநில துணை செயலாளர்களை நம்ம கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தலைமை பண்ணுறது பிடிக்கல, தலைமையினுடைய இப்போ வைகோ பையன் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அவன் பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, அடுத்து எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் தாய் கழகத்துக்கு திரும்பலான்னு பார்த்தா எங்களுக்கு ஆதரிக்க ஆள் இல்லை, நாங்கள் வந்தால் மட்டும் இந்த திமுகவில் ஏற்கனவே உட்காந்துக்கணும், எங்களை என்ன பெருசாக ஏற்றுக்க போகிறீங்க, கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனாலையாவது எங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டால் எங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவீங்க. அப்போ நாங்கள் இந்த 30 வருஷம் 20 வருஷம் 26 வருஷம் நாங்கள் மதிமுகலேருந்து வந்தால் நாங்கள் வீணாக போகிறத விட கடைசி வரைக்கும் வைகோ பையன் சொல்கிறது எங்களுக்கு பிடிக்கலனா கூட நாங்கள் அதில் மரியாதையாக நாங்கள் மாவட்ட செயலாளர்களாக மாநில நிர்வாகம் இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற குமுறல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக மதிமுக நிர்வாகிகளும் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒருத்தவர் வெளில போயிட்டார் அப்படின்றதுக்காக அவர் மூலிமா மதிமுக எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும், மதிமுக அவர்கிட்ட போயிடும், அது மூலிமா நம்ம அவர் சேர்த்துக்கலான்றது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. திமுகலேருந்து போனவன் அவனுக்கு எப்படி பட்டுன்னு ஒரு ஆள் போகும்போது மல்லை சத்தியா போகும்போது பின்னால் போயிடுவான். மதிமுக போனவெல்லாம் திமுகலேருந்து போனவன், அப்போ அவனுக்கு கொள்கை உடன்பாடும் கொள்கையின் மேலே அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுவும் இருக்கும்ல. ஆனால் எல்லார்கிட்டையும் வர்ற தயாராக இருக்கிறான் திமுகவுக்கு. அந்தந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த ஊரில் இருக்கிற நிர்வாகிகளும் அவனை ஏற்றுக்க தயாராக இல்லை, அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க தயாராக இல்லை. இதை கூட்டி உட்காந்து பேசி நான் மதிமுகனுடைய மொத்த நிர்வாகிகளும் நான் வர வைக்கலாம், நீங்கள் மாவட்ட செயலர் வாங்க, நீங்கள் அவனுக்கு உரிய மரியாதை கொடுங்க. அவனும் ஒரு 20 வருஷம் ஒரு கட்சியில் இருந்துட்டான், அவன் தாய் கழகத்துலேருந்து போனவன் தான், புதுசாக போனவன் யாரும் அந்த ஆள்கிட்ட இல்லை, தாய் கழகத்துலேருந்து போனவன் தான். அவனுக்கு வந்ததுக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, அவனுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் அவனுக்கு ஒரு கொடுங்கன்னு அதை பேசி தீக்க உங்களுக்கு வக்கு இல்லை இந்த கட்சி தலைமைக்கு. 3 ஏக்நாத் ஷிண்டே வச்சு இன்னி வரைக்கும் கட்சி நடத்தினுக்கிறீங்க. இன்னும் கூட மாவட்ட செயலர் நீங்கள் மாற்றாமல் நிற்கிறீங்க. இன்னும் கூட ரிப்போர்ட் வந்துருச்சுன்றாங்க, இன்னி வரைக்கும் மாவட்ட செயலர் உங்களுக்கு மாற்ற துணிவு இல்லை. 25 பேர் சிவி சண்முகம் தலைமையில் 24 பேர் போகிறான் தாவேக்காக்கு.
அவன் நிலைமை என்னான்னு தெரியாது. சூசைட் ஸ்குவாடு மாதிரி ரிசைன் பண்ணுறான் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை. திமுக யாராவது பண்ணுவானுங்களா? எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறான். அவனை மாற்ற உடனே மாடு செல்லற போடுறாரு அந்த இபிஎஸ்ன்றார். சும்மா அவனையும் நம்ம குறை பேசின்னு உட்காந்துன்னு கிண்டல் பரிகாசம் பண்ணின்னு உட்காந்துக்கிறான். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், எவன் போனாலும் அந்த இடத்துல மாவட்ட செயலர் அதிமுகவில் புதுசாக ஒரு மாவட்ட செயலரை இபிஎஸ் போடுறான். அந்த மாவட்ட செயலர் மூலம் அத்தனை கட்சிக்காரனை போய் நின்று இன்றைக்கி பொதுக்குழுவை நடத்துகிறாங்க. இன்றைக்கி மாவட்ட செயற்குழு நடத்தி அவங்க பயந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி சிவி சண்முகம் தவிர அத்தனை பேரும் அந்த கட்சியிலேருந்து இபிஎஸ் கிட்ட ஓடி வந்து நிற்கிறான். இந்த தைரியம் ஒற்றுமையாக இந்த கட்சியில் யாரும் பிரிஞ்சு போக மாட்டோம், நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கிறோன்னு சொல்கிற இடத்துல உங்களுக்கு மாவட்ட செயலரை மாற்ற முடியலன்னா நீங்களாம் அதிமுகவுக்கு சத்தியமாக நீங்களாம் அதிமுகவில் ஒரு ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இபிஎஸ் பிளேஸில் தயவுசெய்து தலைவர்கள் நீங்கள் இருந்திருந்தால் இந்த நேரம் நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயே 2016 உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டு இருப்பானுங்க அதிமுகவில். ஆக சும்மா நம்ம கிண்டல் பரிகாசம் இபிஎஸ்ஸை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னும் இந்த வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் மாவட்ட செயலருக்கு 2 தொகுதியை ஒப்படைங்க, கட்சி நடத்துங்க, புது ஆளை போடுங்க, சென்னையில் புது ஆளை போடுங்க. பழைய ஆளை புரோக்கரை பணம் சம்பாரித்து கொடுக்குறோன்னு புரோக்கரெல்லாம் நிறுத்துங்க. இவெல்லாம் நமக்கு போதும் பணம் சம்பாரிச்சது. எனக்கு தெரிஞ்சு நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த 2021 தலைவர் கலைஞர் தமிழின தலைவர் இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்சி கிடைக்குது. இந்த ஆட்சி நீங்கள் கிடைக்கும்போது எவ்வளோ அழகான முறையில் எவ்வளோ ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிட்டு போயிருக்கலாம். திட்டங்கள் பண்ணிங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. ஒழுக்கமான கழக தலைவர், ஒழுக்கமான ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரவே இல்லை. உங்கள் ஒழுக்கத்தை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுடைய மாண்பை மதிக்கிறோம், உங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப தன்மையான அந்த பெருந்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது சாக்கடை, அரசியல்ன்றது சாக்கடை. இந்த சாக்கடையில் ரொம்ப பெருந்தன்மையில் ஜெயிக்காது. இன்னி வரைக்கும் நீங்கள் சூட்டோட சூடு நீங்கள் மாவட்ட செயலருக்கு மாற்றலைன்னா இந்த 3 ஏக்நாத் ஷிண்டேக்கள் அவங்க பேரை நான் வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன். என்னை யாரும் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஏக்நாத் ஷிண்டேக்கள் பேச்சை கேட்டு நீங்கள் இந்த சூடை அமர்த்தி கொண்டு விட்டால் திரும்பியும் திமுகனுடைய கடைக்கொட்டி தொண்டன் நினைப்பதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 500லேருந்து 700 பேர் வரைக்கும் பேசியிருக்கான். அதில் பல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இன்னார் மாவட்ட செயலாளர்கள், இன்னார் நகர செயலாளர்கள், இன்னார் ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகளாக தான் வர வேண்டும் நினைத்தவர்கள், எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு நினச்சவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 500லேருந்து 700 பேருனுடைய பெரிய மனிதர்கள் எங்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் பேச வேண்டியது நீங்கள் பேசினுக்கிறீங்க, இன்னும் கூட உங்களுக்கு எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லையா? இது ஏன் இந்த தலைமை இன்னும் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லையான்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, மாவட்ட செயலர்களை முதல் மாற்றுங்கள், தகுதி இல்லாத மாவட்ட செயலரை மாற்றுங்கள், தகுதியினை மாவட்ட செயலரை வைத்து கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட செயலர் 2 தொகுதி கொடுங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இவங்க எல்லாமே என்னமோ சொல்கிறாங்களே, குறுநில மன்னர்களாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து ரசிச்சிட்டாங்க. இவங்க யாருங்க ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அடக்கிறதுக்கு? யார்? ஹூ இஸ் ஹி ஆக்சுவலி? இவன்லாம் யார் இன்னொருத்தனை அடக்கிறதுக்கு? இவனை பல்ல பிடுங்குங்க, இவன் மூடின்னு உட்காரட்டும். ஸ்டேஜுக்கு கீழே லைனில் உட்காரும்போது தான் தெரியும் இதை ஜெயலலிதா அந்த அம்மையார் செய்தார்கள். மாவட்ட செயலரை முதல் வாரம் மேடையில் உட்கார வச்சாங்க. அந்த மாவட்ட செயலரை எடுத்துகிட்டு மேடைக்கு கீழே முதல் லைனில் உட்கார வச்சாங்க அந்த அம்மா. அதனால தான் அந்த கட்சி உயிர்ப்போடு அந்த அம்மா உயிரோடு வரைக்கும் இருந்தது. நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் நாம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் மனசாட்சிக்கு தெரியும். அது மாதிரியான ஒரு தலைவராக
இருங்கள். குடும்ப பிரச்சனைகளை விட்டு விடுங்கள். மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரையும் நல்லவர்களை தவிர, உத்தமர்களை தவிர, ஒழுக்கமானவர்களை தவிர, திருடாதவர்களை தவிர, போக்கிரித்தனம் இல்லாதவர்களை தவிர, இந்த கேடு கெட்ட ஜென்மங்களை தவிர, மற்ற மதத்தினரையும் மற்ற ஜாதியையும் புறக்கணிக்காதவர்களை தவிர, மற்ற முன்னாள் மாவட்ட செயலர்கள் முன்னாள் நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்பவர்களை தவிர மீதி அத்தனை பேரையுமே தூக்கி போடுங்க. சூட்டோட சூடு புது மாவட்ட நியமிங்க. உங்களை யாரோ பயமுறுத்தினுக்கிறாங்க, நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கட்சி கலைஞரும் போயிடும்னு சொல்லின்னு இருப்பானுங்க. அந்த 3 ஏக்நாத் ஷிண்டே மட்டுங்கள் தான் உங்களை இது மாதிரி பேசுவானுங்கன்றது. 3 ஏக்நாத் ஷிண்டேகளை பற்றி பல மாவட்ட நிர்வாகிகள் என்கிட்ட கேட்டாங்க, அவங்களும் பேசினாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அந்த ஏக்நாத் ஷிண்டே யாருன்னு. அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே தான் சொல்கிறாங்க 3 ஏக்நாத் ஷிண்டே யாருன்ற எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் இந்த கட்சி போயிடுச்சுன்னு. ஆக நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது ஏக்நாத் ஷிண்டே. அந்த ஏக்நாத் ஷிண்டேங்களை பேசிங்களை கேட்டிங்கன்னா இந்த கட்சி நிலவரம் சரியாக வராது. தயவு செய்து அவர்களை மாற்றுங்கள். புதிதான மாவட்ட செயலர் நியமிங்கள். இந்த கழகத்தை மட்டுமே நம்பி இருக்கிற, இந்த கழகத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற, பணம் சம்பாதிக்காத, கேஸுகள் எதுவும் வாங்காத, போக்கிரித்தனம் பண்ணாத ஒரு மாவட்ட செயலாளர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். இதை தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இதுக்கு நடுவில் அண்ணாமலைன்னு ஒருத்தன் புது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டான்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நாளை பின்னைக்கு அண்ணாமலையிலிருந்து பிஜேபியிலேருந்து ஆட்கள் அனுப்புவாங்க, அதிமுகலேருந்து ஆட்கள் அனுப்புவாங்க. அப்போ அண்ணாமலை கை ஓங்கும். அண்ணாமலை தினமும் போராட்டம் பண்ணுவான். அவன் எந்த லெவலுக்கு வேணால் தன்னுடைய போராட்டத்தை எதிர்கொள்வான். அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படும். அவன் விசில் விஜய்க்கு எதிராக போராடுவான். இந்த ஒரு ஆண்டு காலம் எம்பி தேர்தல் வர்றதுக்குள்ள அண்ணாமலை வெர்சஸ் விசில் விஜய் என்பதாக ஆகும். பிஜேபிக்குள்ளே தான் இந்த ஆட்டங்கள் வரப்போகுது. எப்படி ஏடிஎம்கேக்கு இந்த விசில் விஜய் பிஜேபிக்கும், ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே நடந்த ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிஜேபி வந்ததோ, அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அண்ணாமலை என்ற பிஜேபிக்கும் விசில் விஜய் என்ற பிஜேபிக்கும் மட்டுமே பாராளுமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லாதனால திமுக செயலிழந்து விட்டதுன்னு நம்ம நிரூபிக்க பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஐஏஎஸ் ரிப்போர்ட்டு, ஐபி ரிப்போர்ட்லாம் இப்போ தேவையே இல்லை. ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம், ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் யார் நல்ல வேட்பாளர் யாருன்றதை தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயோ 10 நாளைக்கு முன்னாலேயோ 20 நாளைக்கு முன்னாலே போலீஸும் சொல்லுவாங்க. அதை வச்சு வேட்பாளர்களை தலைவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போது அந்த பொறுப்பை எல்லாத்தையும் 4வது தூணான அம்பேத்கர் ஏற்றாத 4வது தூணாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் தூண் டெய்லி அவங்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அவர்களுக்கு சன்மானம் அளிக்கப்படுகிறது. அவங்களும் பாவம் ராத்திரியும் பகலும் நான் வரட்டுமா, உன் சேனலுக்கு நீ வரட்டுமா, என்னையாங்க கூப்பிடல உன்னையாங்க கூப்பிடலன்னு போட்டுன்னு அவங்க பல பத்திரிகையாளர்கள் 99.9% பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு நாட்டு நடப்பை அந்தந்த கட்சிக்கு தலைமைக்கு அழகாக புட்டு வைக்கிறாங்க. அதுக்காகவே இந்த செய்தி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. தினமும் 7 to 9 பார்த்திங்கன்னா செய்தி நிறுவனம் வெறும் பத்திரிகையில் உட்கார வச்சு போலீஸில் கொடுக்குற ஐஎஸ் ரிப்போர்ட்டும் இன்டெலிஜென்ட் பீரோ கொடுக்குற ரிப்போர்ட்டும் இப்போ மதிக்கிறதே இல்லை. ஒன்லி பத்திரிகையாளர்கள் பேச்சியே அவங்களுக்கு டெய்லி பேச வச்சு அது மூலியமாக ஒரு கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், ஒரு கட்சியை கேவலமாக்குறதும், ஒரு கட்சியை இல்லாமல் ஆக்குறதும் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் திமுகவுக்கும் இவங்க 2029 பார்லிமெண்ட்டில் பண்ண போகிறாங்க. அது மூலியமாக விசில் விஜய்க்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் னுடைய குழந்தையான விசில் விஜய்க்கும் அதே பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்க்கு பிறந்த இன்னொரு குழந்தையான அண்ணாமலைக்கும் இடையே தான் இந்த பனிப்போர். இதில் திமுக இல்லவே இல்லை என்பதை
இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேர்தல் கமிஷன் துணையோடு இவிஎம் துணையோடு 2029 40க்கு 40 இந்த பிஜேபி கூட்டணி பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க போகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு இதெல்லாம் வந்து அதுக்கு நடுவில் இப்போ இந்த 1.5 வருஷத்துலேயே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா டீலிமிட்டேஷன் இந்த பார்லிமெண்ட்டு னுடைய தொகுதிகளை மறு வரையறை செய்வதற்காக அந்த பில்லையும் பாஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு விசில் விஜயும் கூட இருந்து எல்லாம் செய்ய போகிறாங்க. இது கடைசியில் என்னவாரும் ஆக போகுது, அமெரிக்கா மாதிரி அதிபர் ஆட்சியாக எல்லா மாநிலங்களும் கலைக்கப்பட போகுது. அந்த மாநிலங்களை கலைக்கிறதுக்கு யாரும் எதிர்ப்பு இருக்க போகல. ஏன்னா 90% மேலே பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. இருக்கிறது ஒரு ஆஃப்டர் ஆல் இருக்கிற கேரளா காங்கிரஸுக்கு சும்மா கொடுத்துருக்குறாங்க. அந்த பப்புவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கர்நாடகாவில் இனிமேல் ஸ்டேட்டு கிடையாது அப்படின்றதுனால அந்த சிவகுமாருக்கு கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சராக. ஆக எல்லாருக்கும் தெரியுது இனிமேல் ஸ்டேட்டு கிடையாது, சீஃப் மினிஸ்டர் கிடையாது, மினிஸ்ட்ரி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. இனிமேல் எல்லாம் அதிபர் ஆட்சி. அதுக்கு கீழே வந்து கவர்னர் ரோல், அதுக்கு கீழே வந்து எம்பிகள் நியமிக்கப்பட போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஜேபி நினைத்தால் விசில் விஜயை கடைசி ஒரு 6 மாதங்களில் மாற்றி அண்ணாமலையை கூட முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை கடைசியாக விசில் விஜய் தான். சத்தியமாக என்னுடைய மனதுக்கு புலப்பட்டது, என்னுடைய அறிவுக்கு தென்பட்டதை நான் சொல்கிறேன். 2029க்கு மேல் எந்த மாநிலங்களும் இருக்கப் போவதில்லை, முதலமைச்சரும் இருக்கப் போவதில்லை. எல்லா போர்ட்ஃபோலியோவும் மத்திய ஆட்சி கீழே போகுது. ஆல்ரெடி நிறைய விவசாயம், கல்வி எல்லாம் போயிடுச்சு. சும்மா இப்போ ஒப்புக்கு வச்சுன்னுக்குறாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அவங்க கீழே போகுது. அதுக்கு தான் இந்த தமாஷ் விசில் விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள்லாம் படித்தவங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நான் இவிஎம் மூலயமா உங்களை எல்லாம் எவ்வளோ ஒரு ஜோக்கராக மாற்றுறேன், ஒரு ஜோக்கரை நான் தலைவராகிட்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லி அந்த ஜோக்கரையும் மற்றவங்ககிட்ட பிச்சை எடுக்க வைத்து தன்னை ஜோக்கரை நிரூபித்துக்கணும். அவன் சிரிக்கிறானா பார்த்தீங்களா? அந்த விசில் விஜய் சிரிக்க மாட்டான். அவனை பார்த்தீங்களா? அவன் தன்னுடைய வாழ்க்கையை இயற்கையை அவனை தேடிக்கொள்வான். நான் நினைக்கிறது என்னென்னா, அவன் தன்னை இயற்கையோடு தன்னை முடித்துக்கொள்ள வாய்ப்பு நிறைய இருக்கும் போல தான் இருக்குது. அவன் மூஞ்சை பார்த்தா பாவம், அவன் என்னமோ பாவம், நமக்கு தெரியல. கர்மாக்கள் உண்மை என்றால் இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்வது உண்மை என்றால் நான் சொல்வது நடக்கும். 2029 தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் என்பதை இவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க நினைக்க பார்க்கிறார்கள். திமுக இதில் இல்லவே இல்லை. எப்படி 2026 ஏடிஎம்கே இல்லைன்ற மாதிரி நம்மளை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் திமுக தலைமை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வாரத்திற்குள் புதிய மாவட்ட செயலகம், மக்கள் விரும்புகிற, கழக தொண்டர்கள் விரும்புகிற, கடைகட்டி தொண்டர்கள் விரும்புகிற, ஏகமனதாக அத்தனை நிர்வாகிகளும் விரும்புகிற மாவட்ட செயலாளர்களை நியமியுங்கள். முடிந்த வரைக்கும் மோதி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.